ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கிள் பெல் ஆனி. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர் பற்றி பார்க்க போகிறோம். எங்கே வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20th ஏப்ரல் 1889 வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து பிறந்த இடம் எது அப்படின்னா ஆஸ்திரியா. அதுதான் வந்து அவர் பிறந்த இடம். இது வந்து ஹங்கேரியில இருக்கு. 30th ஏப்ரல் 1945ல வந்துட்டு இவர் வந்து இறந்துட்டாரு. அவரோட அப்பா பேர் வந்து ஆலிஸ் ஹிட்லர் அண்ட் அவங்க அம்மா பேர் வந்து கிளாரா போல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கிளாரா போல்ஸ் வந்துட்டு ஆலோஸ் ஹிட்லர், அதாவது ஹிட்லருடைய அப்பாவுக்கு வந்துட்டு மூன்றாவது மனைவி. ஆல்ங்கிற அந்த அப்பா மகன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு. ரொம்ப அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வந்து நிறைய மனஸ்தாபம் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1903ஆம் ஆண்டு பார்த்தோம்னா இவரு ஹிட்லரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லருக்கு வந்து அப்பாவ பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அம்மாவ தான் வந்து ஹிட்லருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனாலேயே வந்துட்டு இவரு வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க அம்மானா வந்துட்டு அவ்ளோ ஒரு பாசம் இருந்தது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா 1907ஆம் ஆண்டு வந்து பிரஸ்ட் கேன்சரால அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. இவரு வந்துட்டு ரொம்பவே ஆர்ட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்ததுனால வியன்னா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அகாடமில ஒரு ஆர்டிஸ்ட்டா ஜாயின் பண்றாரு. பட் அந்த கரியர்ல அவரு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இல்லாதனால, அந்த வியன்னா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு அவர வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 1933லேருந்து 1945 ஆண்டு வரைக்கும் இவரு வந்து ஜெர்மனில அந்த நாசியோடைய சான்சலர் அண்ட் டிக்டேட்டரா வந்துட்டு இருந்திருக்காரு. அவரோட ஸ்பீச்சஸ்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணுவாரு அப்படின்னா, தன்ன தானே வந்து பேசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவரு வந்து தானாவே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்து அவரோட ஸ்பீச்ச வந்து ரெடி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 1918ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, இவரு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து ஒரு சோல்ஜரா வந்துட்டு வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு மஸ்டர்ட் கேஸ் மூலியமா அட்டாக் பண்ணப்பட்டதுல, இவருக்கு வந்து டெம்பரரா வந்துட்டு கண்ணு தெரியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு, இவர் வந்து வேர்ல்ட் வார் 1ல வந்துட்டு ரொம்பவே வந்து சிறந்து அவர் வந்து ஃபைட் பண்ணதுனால, இவருக்கு வந்துட்டு ஒரு கிராஸ் சிம்பல், அயர்ன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதக்கத்த வந்து இவருக்கு குடுத்தாங்க. இதனால இவரு வந்து என்ன பண்ணாருன்னா, தன்ன தானே வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவா வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டாரு. 1924ஆம் ஆண்டு இவர் வந்துட்டு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிறையில தூக்கி அவரு வந்து சிறையில அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு புக் எழுத ஆரம்பிச்சாரு. மொத்தமா அது 2 வால்யூமா வந்து வெளியிடப்பட்டது. 1925ல வந்துட்டு வால்யூம் 1ம், 1927ல வந்து வால்யூம் 2 அப்படிங்கிற இந்த 2 வால்யூமும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் கேவ் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட டைட்டில். இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு புக்கா பார்க்கப்பட்டது. அதனாலேயே வந்துட்டு இத வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த டயத்துல வந்து யாரெல்லாம் வந்துட்டு சர்வீஸ் பண்றாங்க, அதாவது ஆர்மில வந்துட்டு வொர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா, இவரு வந்து ஒரு டீடோட்டலர், நான் ஸ்மோக்கர், அதுக்கப்புறம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல வந்து சொல்லியிருந்தாலுமே, 1941ல ரிசர்ச் பண்ணபடி அவருடைய பெர்சனல் பிசிஷியனான தியோடர் மோரல் அப்படிங்கக்கூடிய இவரு வந்து ஹிட்லருக்கு வந்துட்டு நெறைய ட்ரக்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாரு. இவரு வந்துட்டு பார்க்கின்சன் டிசீஸால வந்துட்டு அஃபெக்ட் ஆகப்பட்டாரு. அவருடைய எண்ட் ஆஃப் த லைஃப்ல பார்த்தோம்னா, இந்த டிசீஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்டின்னா என்னங்க அப்டின்னா, இந்த டிசீஸ் வந்தா வந்து அவங்க வந்து ஸ்டெடியா இருக்க முடியாது. ஸ்டிஃப்னஸா வந்து நடக்க முடியாது. பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு தல சுத்திட்டே இருக்கும். அ அவங்கனால ஒரு 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவங்கனால வந்து இயங்க முடியாது. ஸோ இதத்தான் வந்துட்டு பார்க்கின்சன் டிசீஸ் அப்டின்னு சொல்லப்படுது. 1939ஆம் ஆண்டு ஸ்வீடிஷ் லெஜிஸ்லேட்டரால இவரு வந்துட்டு நோபல் பிரைஸ்க்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி, நோபல் பிரைஸ் வந்து குடுத்துருக்காங்க ஹிட்லருக்கு. பல படுகொலைகள் வந்துட்டு இவரு பண்ணியிருக்காரு. 1941லேருந்து 1945 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ல்டு வார் 1. இந்த வேர்ல்டு வார் 1 வந்துட்டு இவரு பண்ண ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு பல பேர் வந்து இறந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாலோகாஸ்ட். ஹாலோகாஸ்ட் அப்டின்னா வந்துட்டு படுகொலை. இது வந்துட்டு மெயினா வந்து யார் மேல வந்துட்டு இந்த விஷயத்த அவர் வந்து செயல்படுத்தினார்ன்னா, ஜூஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்து மேல இவரு வந்துட்டு இந்த அட்டாக் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜூஸ் யார் அப்டின்னா, ஈரோப்ல வந்து 3ல 2 பங்கு வந்துட்டு இந்த ஜூஸ் மக்கள் மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க மேல தான் வந்துட்டு ஹிட்லர் வந்து அட்டாக் பண்ணாரு. இப்டி அட்டாக் பண்ணதுனால மொத்தமா இவரு இந்த வேர்ல்டு வார் 1 அதுக்கப்புறம் இந்த ஹாலோகாஸ்ட் இந்த 2 மூலியமாவே வந்துட்டு கிட்டத்தட்ட 40,000,000 மக்கள் வந்துட்டு இவர்னால இறந்து போயிட்டாங்க. இந்த ஜூஸ் அப்படிங்கக்கூடியவங்கள வந்து இவரு எப்படி அட்டாக் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷூட்டிங் பண்ணியும், அது மட்டும் கன் ஷூட்டிங் மூலியமாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாய்சனஸ் கேஸ் மூலியமாவும் வந்து இவரு வந்து அந்த கேம்ப்ல செட் பண்ணி, அட்டாக் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டாரு. இவரு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெர்லின்ல இருக்கக்கூடிய அவருடைய அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாரு. அதாவது தன்ன தானே கன் ஷாட் பண்ணி அவரு இறந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, இவரு இறக்கறதுக்கு 40 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஈவா பிரான், அவங்க மனைவி பேரு வந்து ஈவா பிரான். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி 40 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹிட்லர் இறந்து போயிடுறாரு. ஹிட்லருக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஒய்ஃபான ஈவா பிரவுன் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்துட்டு எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா, சயனைடு இருக்கு இல்லைங்களா? அந்த பாய்சன யூஸ் பண்ணி அவங்க வந்து சாப்ட்டு இறந்து போயிடுறாங்க. இவங்க வளர்க்கக்கூடிய அந்த 2 டாக்ஸையுமே வந்துட்டு அதே மாதிரி பாய்சன் கொடுத்து வந்து இறந்து போயிடுறாங்க. மொத்தமா அவங்க வளர்த்த டாக்ஸ், ஹிட்லர், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட உடம்ப வந்துட்டு ஒண்ணு புதைக்கணும், இல்லாட்டி எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. இதுதான் அவரு வந்து கடைசி விஷா ஹிட்லர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓட்டோ கன்ஷைன் அப்படிங்கக்கூடிய அதாவது ஹிட்லருடைய பெர்சனல் துணை அதிகாரி, உதவி அதிகாரி வந்துட்டு இத வந்து நிரூபிச்சிருக்காரு. அவங்களுடைய 2 பேர் இல்லாம இவங்க தான் சொல்லிட்டு அவரு வந்து அவங்க 2 பேத்தையும் தூக்கும்போதே வந்துட்டு, அவங்க மேல வந்துட்டு கன் பவுடரோட வாசமும், சயனைடோட வாசமும் வந்து இருந்ததா சொல்லப்படுது. ஹிட்லர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாருமே நம்பல. நெறைய ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது. இல்ல அவர் எங்கேயாவது வந்து பதுங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நெறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவரு வந்துட்டு இறந்துட்டாரு அப்படி 1ஆம் தேதியே வந்துட்டு ஜெர்மன் ரேடியோல வந்துட்டு ஹிட்லர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு இந்த நியூஸ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஹிட்லர் பத்தின இந்த வீடியோ, இந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ட்விங்கபிள் ஆனி.